சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோவில் மகம் நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய கோவில். இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா, திண்டுக்கல்லிருந்து நத்தம் போகக்கூடிய பாதையில் சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய தவசி மேடை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மகாலிங்கேஸ்வரர் திருக்கோவில் தான் மகம் நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய தலமாக விளங்குது. இந்த கோவில் வசிஷ்ட முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சுவாமி இங்கே மகாலிங்கேஸ்வரராக விளங்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் 2 அம்பாள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. மரகதவள்ளி, மாணிக்கவள்ளி சொல்லக்கூடிய 2 பேரில் அம்பாள் இருக்காங்க. இந்த கோவிலில் பரத்வாஜ முனிவரால் பூஜிக்கப்பட்ட லிங்கம். பரத்வாஜ முனிவர் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர். அதனால் அவர் வணங்கி பூஜித்த தலமாக விளங்குது. அதனால் மகம் நட்சத்திரக்காரர்கள் வந்து வணங்க வேண்டிய தலமாக விளங்குது. அது மட்டும் இல்லாமல் பரத்வாஜ கோத்திரத்தில் பிறந்தவங்களும் வணங்க வேண்டிய தலமாக விளங்குது. இந்த கோவிலில் என்ன பிரார்த்தனைன்னு பார்த்தீங்கன்னா, பொது பிரார்த்தனை நோய் நீங்கவும் வீட்டில் உள்ள வாஸ்து குறைபாடு நீங்கவும் இந்த கோயிலில் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பு. அதாவது மகம் நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து தோஷங்களும் நீங்கவும் இந்த கோவிலில் வழிபாடு மேற்கொள்ளலாம். அதாவது இந்த கோவிலில் என்ன ஒரு சிறப்பு அம்சம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சுவாமி ஏத்தாப்புல, அதாவது மகாலிங்கேஸ்வரர் ஏத்தாப்புல அமைஞ்சிருக்கக்கூடிய பைரவர் மற்ற கோவிலில் பார்க்க முடியாத ஒரு சிறப்பு அம்சம். அதாவது சுவாமி ஏத்தாப்புலையே பைரவர் இருப்பார். சுவாமியோட உக்கிரத்தை தணிக்க பைரவர் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. அதே போல் சிவராத்திரி ஒட்டி வரக்கூடிய முதல் 30 நாட்களில் காலையில் மகாலிங்கேஸ்வரர் மீது சூரிய ஒளி படும், மாலையில் பைரவர் மீது சூரிய ஒளி படும். அதாவது சூரிய பகவான் வந்து தினமும் சுவாமியும் பைரவரையும் வழிபாடு செய்வதாக ஐதீகமாக சொல்லப்படுது. இந்த கோவிலில் தான் ராமர் தன்னோட பரிவாரங்களோடு சீதையோட அயோத்தி செல்லும்போது பரத்வாஜ முனிவரை வந்து பார்க்குறாரு. அங்கே பரத்வாஜ முனிவர் வந்து இங்கே அவர்களுக்கு விருந்து உபசரிக்கிறாரு. அப்பொழுது தான் ராமருக்கு வைக்கப்பட்ட இலையில் பாதி இலையில் நடுவில் ஒரு கோடு போட்டு அந்த பக்கம் இருக்கக்கூடிய உணவை தனக்கு உதவிய ஆஞ்சநேயருக்கு கொடுக்குறார். அந்த பக்கத்தில் இருந்து உணவு உண்ணும்படி கட்டளையிடுறார். ஸோ அன்னையிலேருந்து தான் வாழை இலையில் நடுப்பகுதி அந்த தண்டு வர காரணமாச்சு. இலையில் இருக்கக்கூடிய அந்த நடுத்தண்டு. இவ்வளோ சிறப்புமிக்க இந்த கோவில் பரத்வாஜ முனிவர் 2 பீடங்களாக அமைஞ்சிருக்கார் இந்த கோவிலில். அதாவது மகாலிங்கேஸ்வரர் தரிசிக்க வரக்கூடிய பக்தர்கள் அவர்களுடைய பாதம் தன் மீது பட வேண்டும் என்பதற்காக இங்கே பீடமாக இங்கே அமைஞ்சிருக்காரு. இவ்வளோ சிறப்புமிக்க கோவில் இந்த கோவில். மறக்காமல் மகம் நட்சத்திரக்காரர்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த கோவிலில் வந்து தரிசனம் செய்யுங்க. உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.